மதுவுக்கு எதிரான உங்களுடைய முன்னெடுப்பு அதிகமாக இருக்குது. இப்போ அக்டோபர் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் சார்பாக மனு உரிமை வச்சுருக்காங்க. அதில் நாம் தமிழர் கட்சி சார்பாக அண்ணன் கூப்பிடல, நாங்கள் பங்கேற்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழைப்பு வரும் பட்சத்தில் அனைத்து பங்கேற்போம், அதில் ஒன்றும் இல்லை. அது கேள்வி, சில கேள்வி எங்கள் அண்ணன்ட்ட கேட்க வேண்டியது இருக்குல்ல, எங்கள் அண்ணன்ட்டே எங்கள் ஐயாட்டே. நீங்கள் 2 பேரும் தான் என்னை வளர்த்தீங்க. நாங்கள் உங்கள் 2 பேரும் கூட நான் நீண்ட காலம் வேலை செஞ்சுருக்கேன். பழைய இளைஞர் இந்த அரசியலை எனக்கு கற்பிச்சது உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இவங்க 2 பேர் தான், எங்கள் ஐயாவும் எங்கள் அண்ணன் தான். என் போக்கு திசை மாதிரி இந்த கட்சியிலேருந்து விலகி போகிறது காரணம், இந்த அரசியலை உறுதியாக செய்ய காரணம் என்னுடைய தலைவர். உங்களுக்கு புரிது நினைக்கிறேன். இப்போ 2008 அவர் சந்திக்கிறது வரைக்கும் என்னுடைய அரசியல் வேலை. அப்புறம் அதுக்கப்புறம் ஆனால் இதையெல்லாம் எனக்கு முன்னாடி நான் பேசுகிற அரசியலை பேசி இந்த நிலத்தில் இந்த அரசியலை விதைச்சதே 2 பேரும் தான். எங்கள் ஐயாவுக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறது எங்கள் ஐயா கோட்பாடு. அதுதான் எங்கள் அண்ணன். மதுவை ஒழிச்சிடணும் அப்படின்னு. நீங்கள் அதிகமாக உழைக்கும் மக்கள் குடிக்கிறது யாருன்னு அதிகமாக படையாச்சி பறையர் தான். வட மாவட்டத்தில் 2 சமூகம் தான், 2 பேர் நம்ம பிள்ளைய தான் குடிக்கிறாங்க. இதில் தடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது 2 பேருமே. ஆனால் ஒரே ஒரு இது, மதுக்கடையை மூடுறது யாரு? சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது யாரு? அவங்களோட அந்த கட்சியோட தான் கூட்டணின்னு எங்கள் ஐயாவும் சொல்லலை, எங்கள் அண்ணனும் சொல்லலையா. திரும்பி எவன் எடுக்க மாட்டானோ, எவன் சாராய கடையை மூட மாட்டானோ அவனோடய போய் நம்ம தேர்தல் உடன்பாடு வச்சு நம்ம வாக்கையெல்லாம் அவனுக்கு செத்து வலிமையை கொடுத்துட்டு மூடுறானே. அப்படி நீங்க என்னதான் மூலப்பொருள் குறைஞ்சாலும் இப்ப நம்மளை விட சின்ன சின்ன நாடுகள்ல பெட்ரோல் டீசல் விலை குறைவா இருக்குங்கிறது ஒத்துக்கிறீங்க. நமக்கு என்ன பிரச்சனையா, நம்ம ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கை நமக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா, இந்த மூலப்பொருளின் விலை குறைஞ்சாலும் கூட இங்க குறையாத காரணம் எண்ணெய் நிறுவனங்கிற விலையை தீர்மானிச்சு கொள்ளலாம்னு நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டோம் பார்த்தீங்களா. அதனாலதான் இது குறைக்க முடியல, ஒரு சீருக்கு கொண்டு வர முடியல. அவனுக்கு ஜிஎஸ்டியும் போட மாட்டீங்க நீங்க, ஏன்னா அது அம்பானிக்கிட்டு இருக்கு, இது அதானிக்கிட்டு இருக்கு. சரக்கு மற்றும் சேவை வரின்னு பேர் இருக்கு, ஆனா சரக்குக்கு மட்டும் இல்லை வரி. அப்ப இது யாரு? முதலாளிகளுக்கான நீங்க பொருளாதார கொள்கையை வகுக்கும் போது, அவங்க லாப தேவைக்கான திட்டங்களை சட்ட வரைவுகளை கொண்டு வரும்போது இது பாதிக்கப்படும். அதுதான் பிரச்சனை. அவன் மூலப்பொருளை ரொம்ப குறைச்சாலும் இவன் அதே விலையில வச்சிருக்கிறது காரணம் அதான். அவன் குறையும் போது இவன் குறைக்கணும்ல, அவன் குறைக்க மாட்டான். ஏன்னா இது முதலாளியின் லாபத்துக்கு உருவாக்கப்பட்ட பொருளாதார கொள்கை. அதான் பிரச்சனை. அது என் கட்டுப்பாட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்க, அரசின் கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னா மக்களை பாதிக்குதுன்னு நான் 10 ரூபாய் குறைப்பேன். அப்படி இல்லையே. நீங்க ஒரு சொத்து வரியை கூட்டிட்டீங்க, மின் கட்டணத்தை கூட்டிட்டீங்க, 1000 ரூபா கொடுத்து நான் என்ன பண்றது? இப்போ ஒரு கடை வாடகைக்கு எடுத்திருக்கேன், நான் வாடகை வீட்டில் குடியிருக்கேன்னு வச்சுக்கிடுவோம். இந்த சொத்து வரி வாடகை வீட்டுக்காரரு சொத்து வரி கட்ட அவர் கையில இருந்து போட்டு கட்டுவார், அந்த வாடகையை கூட்டி கட்டுவார், வாடகை உயர்த்தி கட்டுவார். இப்ப மின் கட்டணம் உயர்ந்துருக்கு. மின் கட்டண உயர்வு, வாடகை இதெல்லாம் சேரும்போது அத்தியாவசிய பொருள் எரிகாற்று ஊர்ல இப்ப நீங்க சிலிண்டர் விலை ஏறிடுது, பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுது. இதெல்லாம் ஏறும்போது என்ன ஆயிருதுன்னா அத்தியாவசிய பொருள்கள்லாம் விலை ஏறிடுது. இப்ப இங்க விருதுநகர்ல விளையிற கத்திரிக்காய் வெண்டைக்காயை சண்டைக்கு கூட்டிட்டு வரும்போது பாறை இந்த லாரி வாடகை, அதனுடைய வாடகை, அவனுடைய பெட்ரோல் டீசல், அதுக்கு டோல் கட்டுறான் பாருங்க, அந்த வாடகை, இந்த செலவெல்லாம் சேர்த்து தக்காளி கத்திரிக்காய் பருப்பு எண்ணெயில ஏறிடுது. அங்க வரும்போது 20 ரூபா தக்காளி 40 ரூபாய் ஆயிருது. அதனால மக்கள் வாழ முடியாத நெருக்கடிக்கு ஆளாக்கப்படுறாங்க. 6 தேர்தலா ஒரு சின்னத்தை சந்திச்சேன் நான். ஒரு சின்னத்தை, அதுக்கு முன்னாடி வேற ஒரு சின்னம் கொடுத்தாங்க, அப்புறம் ஒரு சின்னம் கொடுத்தாங்க. அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து, உங்களுக்கு தெரியும் 1 விழுக்காடு தான் எனக்கு அங்கீகாரத்துக்கு, 7 விழுக்காடு வச்சிருக்கேன். அந்த ஏறும்போது குறவழி நடிச்சு கீழே தள்ளி விட்ட மாதிரி அந்த சின்னத்தை எடுத்துக்கிட்டு இவ்வளவு பேருக்கு அதே சின்னத்தை கொடுத்த இந்த தேர்தல் ஆணையம் எனக்கு மட்டும் எடுக்குது. காரணம் என்னன்னு புரியுது. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ன்றாங்க அவங்க. குக்கர் சின்னம் கிடைக்காம தான் ஐயா டிடிவி தினகரன் போட்டியே போடல. ஒரு தடவை உங்களுக்கு ஞாபகம், சைக்கிள் சின்னம் கிடைக்காம தான் ரெட்டடையிலே ஐயா ஜி.கே. வாசன் போட்டிட்டு. மாம்பழ சின்னமும் அங்கீகரிக்கப்படல, இந்த கட்சியெல்லாம் அங்கீகரிக்கப்படல. ஆனா உங்களோட கூட்டணி வச்சோன்னா அந்த சின்னம் அவங்கவுங்களுக்கு கிடைக்குது எப்படி? அப்போ அந்த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ங்கிறது போய் ஒரு இந்திய கட்சின்னு சொல்லி அவனை கொடுத்தீங்க, அவன் எங்கேயுமே போட்டி இல்லையேன்னு கொடுத்தீங்க. அந்த சின்னத்தை, என்னுடைய சின்னத்தை எடுத்து இங்க சுயேட்சைகளுக்கு கொடுக்க காரணம் என்ன? சுயேட்சையை கொடுத்தீங்க, ஏன் சின்னத்துக்கு கீழே வைக்க, பக்கத்துல வைக்க காரணம் என்ன? சரி, எனக்கு ஒரு மைக்கை கொடுத்தீங்க, அதை மக்கள்கிட்ட நான் கொண்டு போயிட்டேன். ஆனா வாக்கு பெட்டியில மைக்கு மாதிரி வைக்கேன், கீழே 5-6 பொத்தானை வச்சு சீப்பு போல கட்டிட்டீங்க. எவ்வளவு இடையூற ஒரு மகன் சந்திக்கிறது. அது அந்த சின்னம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு. இதுக்குள்ள
36 லட்சம் பேர் எங்களை தேடுறாங்க அப்படிங்கிறது, அது இந்திய தேர்தலுக்கு அது ஒரு மாறுதல், அது ஒரு புரட்சி. ஆங்கிலத்தில் சொன்ன ரெவல்யூஷன் தான். அதனால அது புதிய இந்த வாக்கை சிதைக்கிறது எங்க கோட்பாடு உங்களுக்கு தெரியும். நாங்க வந்தா இப்படிதான் ஆட்சி செய்வோம், நாங்க வந்தா இப்படி. பாடமொழி தமிழ் அல்ல, பயிற்று மொழி தமிழ். எங்களுக்கு வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டப்படுகிற தற்சார்பு பசுமை பொருளாதாரம் தான். சாராய பொருளாதாரம் இல்லை, வர்த்தக பொருளாதாரம் இல்லை. முதலாளிகளின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சியின் கட்டமைக்க நாங்கள் தயாரா இல்லை. வெறும் நகர்ப்புற வளர்ச்சியை மட்டும் காட்டி அதான் வளர்ச்சின்னு சொல்லுவோம். நாங்கள் சிற்றூர்களின் வளர்ச்சியும் ஒன்றாக சேர்த்து எடுத்தால் தான் தேசத்தை சமூகத்தில் வளர்த்தெடுக்க முடியுங்கிற கோட்பாடு கொண்டவங்க. அப்படி ஒரு மாற்று தத்துவத்தை ஒவ்வொன்றுக்கும் சொல்லி 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 கட்டமைக்கிறது நாங்கள் தான். இந்த கருத்தில ஏற்கிறது தான் என்னுடைய வாக்காளர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.